Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல டாடா ஐபிஎலோட 36வது மேட்ச். இந்த 36வது மேட்சுக்கான ஒரு ஃபுல் ப்ரிவியூ தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் ப்ரிவியூ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஸோ லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸும் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல நீங்க இன்னும் XL11 ஆப். ஸோ XL11 ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பர்டிகுலர் மேட்சுக்காக கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 7.5 லட்சம் ரூபாய்க்கான ஒரு கிராண்ட் லீக்ஸும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, 30,000 ரூபாய்க்கான ஃப்ரீ கிவ் அவே. நீங்க எந்த ஒரு அமௌண்ட்டும் ஆட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி 0 rupees என்ட்ரி ஃபீஸ், வெறும் எந்த காசுமே ஆட் பண்ணாம நீங்க அதுல ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு ஆப் இந்த XL11 ஆப். அது மட்டும் கிடையாது, இதுல நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடிய டெபாசிட்க்கு 100% டெபாசிட் போனஸ் தராங்க. லோயஸ்ட் காம்படிஷன், லோயஸ்ட் என்ட்ரி ஃபீஸ். மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்ணும் போது இதுல என்ட்ரி ஃபீஸ் எல்லாமே ரொம்பவே கம்மியா இருக்குங்க. அதுலயே ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டை உங்களால சேவ் பண்ண முடியும். அந்த சேவ் பண்ற மணியை வச்சு இன்னும் நீங்க நிறைய கான்டெஸ்ட் வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட் இருக்கு. அதை விட ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம், 100% TDS அண்ட் GST வந்து இதுல ஃப்ரீ பண்ணி கொடுத்துருக்காங்க. தென் 30 செகண்ட்ல இன்ஸ்டன்ட் விட்ராவலும் அவைலபிளா இருக்கு. நீங்க இன்ஸ்டன்ட் விட்ராவல் இருக்கு. நீங்க விட்ராவல் கொடுக்குறீங்க அப்படின்னா, இன்ஸ்டன்ட் விட்ராவல் கொடுத்தீங்க அப்படின்னா 30 செகண்ட்ல உங்களோட பேங்க்கு வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். மேட்சை பொறுத்த வரைக்கும் 19 ஏப்ரல் 7:30 இந்த மேட்ச் நடக்குது. மேட்சை பொறுத்த வரைக்கும் ஷவாய் மான்சி ஸ்டேடியம் ஜெய்ப்பூர்ல தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்குது. இந்த ஜெய்ப்பூரோட பிட்ச் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இங்க இது ஒரு நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக். ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுது. எனக்கு தெரிஞ்சு ஈக்குவலான சப்போர்ட் தாங்க. ஸோ ஃபாஸ்ட் பாலர் ஒரு 30% அதிகப்படியான விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. ஒரு 10 விக்கெட் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு 6 விக்கெட் ஃபாஸ்ட் பாலர்ஸும் ஒரு 4 விக்கெட் ஸ்பின்னர்ஸுங்கிற மாதிரி எடுக்காங்க. ஆனால் பேட்டிங்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுது. ஆவரேஜான ஸ்கோரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 185 அப்படிங்கிறது இங்கே ஒரு ஆவரேஜான ஸ்கோரா வந்து இருக்கு. ஸோ சேஸ் பண்ற டீம் மெஜாரிட்டியான மேட்சஸ் இங்கே வின் பண்ண வாய்ப்பு வந்து இங்கே ரொம்ப அதிகம். டாஸ் வந்து ஒரு பெரிய இம்பாக்டை வந்து கிரியேட் பண்ண சான்சஸ் வந்து இருக்கு. தென் ரீசெண்ட் ரெக்கார்ட் லாஸ்ட் 5 T20ல இந்த வெனோல 183ங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோரா இருந்திருக்கு. 41 விக்கெட்ஸ் போயிருக்குங்க. கடைசி 5 T20ல வெறும் 41 விக்கெட் தான் போயிருக்கு. ஸோ விக்கெட்டோட ஃபால் பெருசா இல்லை. பட் ரன் வந்து 183ங்கிறது வருது. ஸோ பேட்டிங் சப்போர்ட் பண்ணது. சேஸ் பண்ற டீம் விக்கெட்ஸை பெருசா விடாம கூட வின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 28 விக்கெட் ஃபாஸ்ட் பாலர்ஸும் 13 விக்கெட் ஸ்பின்னர்ஸும் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. அது ஒரு 10 விக்கெட் போதும். ஒரு 6 விக்கெட் ஃபாஸ்ட் பாலர்ஸும் ஒரு 4 விக்கெட் ஸ்பின்னர்ஸும் வந்து இங்க எடுக்கிறாங்க. ஹெட் டு ஹெட்ல கடைசி 5 வருஷத்துல ஒரு 5 முறை இவங்க 2 பேரும் நேருக்கு நேர் மோதிருக்காங்க. அதுல ராஜஸ்தான் 4 முறையும், லக்னோ ஒரே ஒரு முறையும் தான் வின் பண்ணிருக்காங்க. பியூர்லி ஹப்பர் ஹண்டா இருக்கிறது வந்து ராஜஸ்தான் தான் இருக்காங்க கடைசி 5 வருஷத்துல. 2 டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11 ஜெய்ஸ்வால் அண்ட் சஞ்சு சாம்சன் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ரியான் பராக், நிதிஷ் ராணா, துருவ் ஜூரல், சிம்ரான் ஹெட்மயர், இது வந்து ராஜஸ்தானோட டாப் ஆர்டர் 6 பேர். இதுல சஞ்சு சாம்சனுக்கு லாஸ்ட் மேட்ச் ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு. ஸோ இன்ஜுரியில இருந்து பாதியிலே வெளியே போயிட்டாரு. மேபி அவர் இந்த மேட்ச் இருந்தாலும் இம்பாக்ட் பிளேயரா பிளே பண்ண சான்சஸ் இருக்கு. விக்கெட் கீப்பர் அப்படி அவர் இம்பாக்ட் பிளேயரா இருந்தாருன்னா துருவ் ஜூரல் தான் வந்து விக்கெட் கீப்பர் பண்ணுவாரு. இருந்தாலும் அபிஷியலா டாஸ் போட்டதுக்கு அப்புறம் அதுக்கான நியூஸஸ் வந்து உங்களுக்கு நான் டெலிகிராம்ல அப்டேட் பண்றேன். அனிது அசரங்கா, ஜோஃப்ரா ஆர்ச்சர், மகேஷ் தீக்ஷனா, துஷார் தேஷ்பாண்டே, சந்தீப் சர்மா அண்ட் சுபம் தூபே. ஸோ இது வந்து ராஜஸ்தானோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. லக்னோ சூப்பர் ஜெயிண்டை பொறுத்த வரைக்கும் ஐடன் மாக்ரம் அண்ட் மிச்சி மார்ஸ் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அதன் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா நிக்கோலஸ் போரான், ரிஷப் பண்ட் டீமோட கேப்டன் அண்ட் விக்கெட் கீப்பர், ஆயுஷ் படோனி, டேவிட் மில்லர், அப்துல் சமாத், ஷர்துல் தாக்கூர், மயன்க் யாதவ். ஸோ மயன்க் யாதவ் டீம்ல வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. அவர் டைரக்டாவே பிளேயிங்ல வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். இதன் அடுத்தது ஆவேஸ் கான், திக்வேஸ் சிங், தென் ரவி பிஸ்னாய். இது வந்து லக்னோவோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஆப்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் பவுலிங் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ரவி பிஸ்னாய், திக்வேஸ் சிங், ஆவேஸ் கான், மயன்க் யாதவ், ஷர்துல் தாக்கூர் 5 ப்ராப்பர் மெயின் பவுலரோட தாங்க போறாங்க. பை சான்ஸ் யாருக்காவது ஒரு சின்ன இன்ஜுரி இல்ல ரொம்ப அதிகப்படியா ரொம்ப எக்ஸ்பென்சிவா போயிட்டாங்கன்னா ஒரு ஓவர் 2 ஓவர் வந்து ஐடன் மக்ரம்க்கு கொடுக்கலாம். பட் 6th பவுலிங் ஆப்ஷன் அவர் தான். இந்த காம்பினேஷனோட போறப்போ 6th பவுலிங் ஆப்ஷன் அவர் தான். பட் இது வரைக்கும் பவுலிங் ஆப்ஷன்ஸ் கொடுக்கல அவருக்கு.
ஆனால் 6th பவுலிங் ஆப்ஷன் அவர் தான். ஸோ அது கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ இதுல டெத் ஓவர்ல பவுல் பண்ணக்கூடியவர் இன்சிலா பவர் பிளேல இந்த மேட்ச் மயன்க் யாதவ் வந்ததுனால சர்துல் தாக்கூரும் மயன்க் யாதவ் இந்த 2 பேரும் வந்து இன்சிலா பவர் பிளேஸ்ல வந்து பவுல் பண்ணுவாங்க. டெத் ஓவர்ஸ்ல சர்துல் தாக்கூரும் ஆவேஸ் கான் மோஸ்ட் ப்ராபபிலி ஆவேஸ் கான் வந்து பவுல் பண்ணுவார். நல்ல சீமோட எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்கும், நல்ல வேகத்தோட பவுல் பண்ணக்கூடிய ஒரு மயன்க் யாதவ். அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இன்சிலாவே 1 or 2 விக்கெட் ஏர்ல எடுக்கிற அளவுக்கு கேப்பபிலிட்டியும் இருக்கு. ஸோ சர்துல் தாக்கூரை பொறுத்த வரைக்கும் நிறைய வேரியேஷன்ஸ் கட்டர் பால் ஸ்லோவர் வேரியேஷன்ஸ்ல போடக்கூடியவர். ஸோ டெத் ஓவர்ஸ்க்கு ரொம்ப ஆப்டா இருப்பாரு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாருன்னா சர்துல் தாக்கூர் 2 விக்கெட் வரைக்கும் கூட எடுப்பதற்கான சான்சஸ் இருக்கு. டெத் ஓவர்ஸ்ல சர்துல் தாக்கூர் ஆவேஸ் கான் 2 பேரும் சேர்ந்து 2 விக்கெட் கூட எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும். அதுவே செகண்டா பவுல் பண்ண போறாங்கன்னா மயன்க் யாதவ் இருந்து மினிமம் 2 விக்கெட் வரைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பரா பவுல் பண்ணக்கூடியவர். ஹார்ட் லென்த்ல பவுல் பண்ணுவாரு. நல்ல ஸ்விங்கும் இருக்கும், லேட் ஸ்விங் இருக்கும். அதுதான் இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப லேட் ஸ்விங் ஆகும். தென் நல்ல வேகத்துல பவுல் பண்ணக்கூடியவர், லைக் 150+ வேகத்துல கூட ஒரு பவுல் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பவுலர், விக்கெட் டேக்கிங் பவுலர். ஒரு இன்ஜுரினால இருந்தாரு, இப்போ டைரக்டா வந்து டீம்ல வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. ஸோ செகண்டா பவுல் பண்ணும்போது மோர் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி திக்வேஸ் ரீசெண்ட் டைம்ஸ்ல லக்னோக்காக சூப்பரா பவுல் பண்ணிட்டு கூடிய ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு ஸ்பின்னர். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாருன்னா 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு. அதுவே செகண்டா பவுல் பண்ண போறாருன்னா கண்டிப்பா 2 விக்கெட்டுக்கு மேல கூட எடுப்பதற்கு சான்ஸ் இருக்கும். ஸோ ஒரு கேம் சேஞ்சரா ஒரு மேட்ச் அண்ட் மேட்ச் வந்து இருந்துட்டு இருக்காரு. அதே மாதிரி ரவி பிஷ்னாய் ரீசெண்ட் டைம்ஸ்ல ரொம்ப சூப்பரா பவுல் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து இம்பாக்ட் பிளேயரா பயன்படுத்துறாங்க. மேபி ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாரு அப்படின்னா 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ். செகண்டா பவுல் பண்ண போறாருன்னா ஒரு 1 விக்கெட் வரைக்கும் அவரு எடுப்பாரு. ஸோ இப்போ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் சர்துல் தாக்கூர் அண்ட் ஆவேஸ் கான் அண்ட் ரவி பிஷ்னாய் இந்த 3 பேரும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது உங்க டீமுக்கு இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாங்க. மயன்க் யாதவ் தென் திக்வேஸ் இந்த 2 பேருமே செகண்டா பவுல் பண்ணும்போது உங்க டீமுக்கு மோர் இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாங்க. அதே மாதிரி ஐடன் மாக்ரம் மிச்சு மார்ஷ் 2 பேரும் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ஸோ 2 பேருமே ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே சூப்பரா இருக்கு. இவங்களுக்கு ஒரு த்ரெட்டா இருக்கக்கூடிய இன்சிலா பவர் பிளேல பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ்ல வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர், தீக்ஷனா 2 பேருமே வந்து பவுல் பண்றாங்க. இதுல மிச்சு மார்ஷா இருக்கட்டும், ஐடன் மெக்ரமா இருக்கட்டும், 2 பேருமே ஃபாஸ்ட் பவுலர்ஸ், ரொம்பவே சூப்பரா ஆடக்கூடியவங்க. ஸோ ஒரு நல்ல வேகத்துல வரக்கூடிய பிச்சில் விளையாண்டுட்டு வந்த 2 பிளேயர்ஸ், ஒருத்தர் ஆஸ்திரேலியா, ஒருத்தர் சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ரொம்ப சூப்பரா ஆடிடுவாங்க. பட் இந்த 2 பேர்த்துக்கிட்டுமே இருக்கக்கூடிய மேஜரான மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்ட கஷ்டப்படுவாங்க. இந்த இனிஷியலாவே இந்த பவர் பிளேலயே தீக்ஷனா கிட்ட இருந்து கண்டிப்பா ஐடன் மெக்ரம் ஆர் மிச்சு மார்ஷ் 2 பேர்த்துக்குமே ஒரு பேட்டில் இருக்க சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஆனா இப்ப நியூ பாயிண்ட் சிஸ்டத்துல ஒரே ஓவர்ல அவங்க வந்து அடிக்கிட்டு 20 ரன் 25 ரன் அவங்க ஃபேண்டஸ் டீம்ல கொண்டு வந்து விட்டுறது. ஸோ அந்த வகையில மிச்சு மார்ஷ் கொஞ்சம் அக்ரெசிவா ஆடுறப்போ ஒரே ஓவர்ல கூட ஒரு 30 ரன்ஸ் வரைக்கும் கூட கொண்டு வந்துருவாரு. ஒரு 2 ஓவர் உள்ள நின்னாருன்னா கூட 30 ரன்ஸ் வரைக்கும் அவர் வந்துடுறாரு. ஐடன் மெக்ரம் தான் கொஞ்சம் டைம் எடுத்து ஆடுவாரு. ஸோ மேபி அவருக்கு அந்த டைம் எடுக்கிறப்போ அந்த LBW பவுல்டுங்கிற பொருள் விக்கெட்டோட சான்சஸ் இருக்கும் தீக்ஷனா கிட்ட இருந்து. ஸோ தீக்ஷனா கிட்ட இருந்து ஐடன் மெக்ரம்க்கு ஒரு சின்ன ஒரு பேட்டில் இருக்க சான்சஸ் ரொம்ப அதிகம். நிக்கோலஸ் பூரான் சொன்ன மாதிரி இவருக்கு வந்து இதுதான் மைனஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லைங்க. எல்லா பாலுமே பிரிக்கிறாரு. அதாவது ஆப்டேட்டா கஷ்டப்பட்டு இருக்காருங்கிற ஒரு மித்து இருந்துச்சு, அதையும் இப்ப பழக்க ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்பவே சூப்பரா ஆடிட்டு இருக்காரு. மேபி அந்த பாலை ஃபிளைட் பண்ணி தூக்கி போடுற பவுலர்கிட்ட கொஞ்சம் கஷ்டப்படுவாரு. அந்த வகையில வனிது அஸ்ரங்கா கிட்ட ஒரு சின்ன ஒரு பேட்டில் வந்து நிக்கோலஸ் பூரான் இருக்கும். பட் வனிது அஸ்ரங்கா வர்றதுக்கு 7 ஓவர் 8 ஓவர் ஆயிடும். அதற்குள்ள அவர் வந்து பாத்தீங்கன்னா 35 ரன்ஸ் வரைக்குமே அடிச்சுருவாருங்க. ஸோ எப்படினாலும் ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான அந்த ரன்ஸை வந்து அவர் சாலிடா வந்து கொண்டு வந்துருவாரு. ரிஷப் பந்த் லாஸ்ட் மேட்ச் ஒரு ஃபார்முக்கு வந்த மாதிரியான ஒரு பிம்பம் இருந்துச்சு. ஒரு 45 சம்திங் 50 ரன்ஸ் நினைக்கிறேன், சரியான ஞாபகம். பட் 40 ரன்ஸ்க்கு மேல அடிச்சிட்டாரு. நல்ல ஒரு டச்சுக்கு வந்துட்டார். திரும்ப விக்கெட் கீப்பருங்கிற ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. இப்போ நிக்கோலஸ் பூரான் விக்கெட் கீப்பர்ல இருக்காரு, பட் விக்கெட் கீப்பர் பண்ணல. அப்படிங்கிறப்போ ரிஷப் பந்த் கிட்ட இருந்து விக்கெட் கீப்பர் மூலியமாவே ஒரு 25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவருக்கு கிடைச்சிடும். தென் அவருடைய ஃபார்ம் நல்ல டச்சுக்கு வந்துட்டாரு. கண்டிப்பா இந்த மேட்சும் 20 to 25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. ஸோ மிச்சு மார்ஷ், நிக்கோலஸ் பூரான் அண்ட் ரிஷப் பந்த் இந்த 3 பேருமே உங்களுடைய டீம்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்ஸா வந்து இருப்பாங்க. ஆயுஷ் பதோனி, டேவிட் மில்லர் இந்த 2 பேர்த்தோட காம்பினேஷன்ஸ் எப்படி உங்க டீமுக்கு நீங்க கொண்டு வரலாம்? ஆயுஷ் பதோனி டாப் ஆர்டர்ல ஏர்லியராவே ஒரு 3 விக்கெட் விழுந்துரும். ஏர்லியராவே அது ஒன் சைடா நீங்க வந்து ஒரு ஃபேவரான வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தானுக்கு ஃபேவரா ஒரு டீமை போடுறீங்கன்னா அதுல ஆயுஷ் பட்டோனிக்கு நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுங்க. நியூட்ரலான டீம்ல கடைசி 2 ஓவர் 3 ஓவர் தான் அவருக்கு பேட்டிங் வாய்ப்பே கிடைக்கும். அவருக்கு முன்னாடியே டேவிட் மில்லர், அப்துல் சமாத்னு அவர் ஆட வச்சிருவாங்க. ஸோ டேவிட் மில்லர் லாங் ஆஃப்ல அவரோட ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் இருக்கும். செகண்டா வந்து பேட் பண்ண போறாங்கன்னா கண்டிப்பா ஆயுஷ் பட்டோனிக்கு முன்னாடியே டேவிட் மில்லரை வந்து ஆட வச்சிருவாங்க. ஸோ செகண்டா பேட் பண்ணும்போது அவர் பேட்டிங் வருவதற்கு முன்னாடி 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸோட வந்துருவாரு. அந்த கேட்ச் 2 கேட்ச் பிடிச்சி ஒரு 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸோட வந்துருவாரு. தென்
பேட்டிங்ல வந்து குயிக்கா ஒரு 25 ரன் அடிச்சு மேட்சை ஃபினிஷ் பண்ற ரோல் அவருக்காக இருக்கும். ஸோ சேஸ் பண்ணும்போது டேவிட் மில்லருக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா கடைசி ஒரு 4 ஓவர்ல வந்து ஒரு 15 to 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. அது ஃபேண்டஸ் டீம்ல வருமானா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ இந்த டீம்ல நம்ம சொன்ன மாதிரி சர்துல் தாக்கூர், ஆவேஸ் கான், தென் ரவி பிஸ்னாய் 3 பேரும் ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போதும் திக்வேஸ் அண்ட் மயன்க் யாதவ் இந்த 2 பேரும் செகண்டா போல் பண்ணும்போது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. மிச்சி மார்ஸ், நிக்கோலஸ் பூரான், ரிஷப் பந்த் இந்த 3 பேரும் பேட்டிங்ல வந்து ஒரு மோர் இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாங்க உங்களுடைய டீம்ஸ்க்கு. தென் ராஜஸ்தான் ராயல்ஸ்ல இருந்து ஜெய்ஸ்வால் அண்ட் சஞ்சு சாம்சன் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பர் பண்றாரா இல்லையாங்கிறது டாஸ் போடும் போது தாங்க தெரியும். டாஸ் போட யார் வரா, ரியான் பராக் கேப்டன்ஷிப் எடுத்துக்கிட்டு அவர் வராரா இல்ல சஞ்சு சாம்சனே வந்தார். சஞ்சு சாம்சன் கேப்டன்ஷிப் பண்ண டாஸ் போட வந்துட்டாருன்னா மோஸ்ட் ப்ராபபிலி அவர் தாங்க வந்து விக்கெட் கீப்பர் பண்ற மாதிரி இருக்கும். சப்போஸ் அவர் விக்கெட் கீப்பர் பண்ணலைன்னா அந்த விக்கெட் கீப்பருங்கிற ஒரு அட்வான்டேஜ் அவருக்கு இல்லாம போயிடுது. அஸ் அ பேட்டரா அவர்கிட்ட இருந்து வரக்கூடிய ரன்ஸ் தான். சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பர் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை. ஸோ மஸ்ட் அவர் வந்து ஃபேண்டஸ் டீம்ல வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. வெறும் 20 ரன் 25 ரன் குயிக்கா அடிச்சிட்டாருன்னா கூட அந்த விக்கெட் கீப்பர் மூலமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து அவரை வந்து கொண்டு வந்துடும். ஜெய்ஸ்வால் இன்சிலாவே ஒரு சின்னதா ஒரு த்ரெட் வந்து கொடுப்பாருங்க. சின்னதா ஒரு மைனஸ் அவர்கிட்ட இருந்து இருக்கும் கண்டிப்பா வந்து. ஏன்னா யார்கிட்ட இருந்துன்னா சர்துல் தாக்கூர் இருந்து அவரு நல்ல எந்த அளவுக்கு நீங்க வேகமா போறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு அதோட திரும்ப வேகமா வந்து அடிக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பேட்டர். பட் இவருக்கு இந்த வேரியேஷன்ஸ் இன்சிலா பவர் பிளேலயே முதல் ஓவர்லயே வேரியேஷன்ஸ் போடக்கூடியவங்க, ஸ்லோவர் கட்டர்ஸ் போடக்கூடியவங்கள்ட்ட கொஞ்சம் கஷ்டப்படுவாரு. அந்த மாதிரி சர்துல் தாக்கூர் வந்து பவுல் பண்ணுவாரு. மேபி சர்துல் தாக்கூர் இருந்து ஜெய்ஸ்வாலுக்கு ஒரு சின்ன ஒரு த்ரெட் இருக்கலாம். அதுக்கு அதை ஓவர் கம் பண்ணிட்டாருன்னா அவர்கிட்ட இருந்து ஒரு பெரிய ஸ்கோர் வந்துருங்க. அது மட்டும் கிடையாது, அவரோட ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் அந்த ஸ்கொயர் பவுண்டரிஸை கவர் பண்ணி ஜெய்ஸ்வாலுக்கு இருக்கிறதுனால மேட்ச் ஆன் மேட்ச் அவர் கேட்சஸும் பிடிச்சி அதுலேயும் சம் ஃபேண்டசி பாயிண்ட்ஸோட வந்துடுறாரு. ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப ஒரு சேஃபான ஆப்ஷன் தான். அந்த சர்துல் தாக்கூர் இருந்து ஒரு சின்ன ஒரு த்ரெட் தான். அதை வந்து ஒர்க் பண்ணிட்டாருன்னா கண்டிப்பாக 4-5 ஓவர் அவர் உள்ள பேட்டிங் பண்ணா கூட அந்த 25 ரன் 30 ரன் வந்துருவாரு. ஃபேண்டஸ் டீம்லயும் அவர் வந்துருவாரு. ரியான் பராக் இந்த டீமோட 6th பவுலிங் ஆப்ஷன் அவர் தான். ஸோ ஆப்போனன்ட் டீமை பொறுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரிஷப் பந்த், நிக்கோலஸ் பூரான், டேவிட் மில்லர் இப்படி 3 பேர் வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால சப்போஸ் தேஷ்பாண்டேயோட ஓவர்ல கொஞ்சம் அதிகப்படியான ரன்ஸ் போயிடுச்சு அப்படின்னா அதுல ஒரு ஓவர் வந்து ரியான் பராக் கிட்ட கொடுத்து பார்ப்பாங்க. ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் அவர் அடிக்கக்கூடிய ஒரு 25 ரன் அப்படிங்கிறது ஃபேண்டஸ் டீமோட ஒரு வைஸ் கேப்டன் அளவுக்கு கொண்டு போய் விட்டுரும். அது மட்டும் கிடையாது, இவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அவரோட ஃபீல்டிங் பொசிஷன்ஸ். லாங் ஆன் லாங் ஆஃப்ல மட்டும்தாங்க அவரோட ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் இருக்கும். கேட்ச் மேட்ச் ஆன் மேட்ச் மினிமம் 2 கேட்ச் அவர்கிட்ட வந்து பிடிச்சிருவாரு. கேட்ச் மூலியமா சம் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ். தென் ஒன் டவுனே வராது. ஒன் டவுன் வரதுக்கான ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் தான் பண்ணி. ஸோ ஜெய்ஸ்வால் ஏர்லியர் அவுட் ஆயிட்டாருன்னா நிதிஷ் ராணா வந்துருவாரு. சஞ்சு சாம்சன் ஏர்லியர் அவுட் ஆயிட்டா ரியான் பராக் வருவார். இந்த காம்பினேஷன்ஸ்ல தான் போவாங்க. நீங்க ஏர்லியராகவே ஜெய்ஸ்வாலோட விக்கெட் போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீமை கிரியேட் பண்றீங்கன்னா அந்த டீமுக்கு நீங்க நிதிஷ் ராணாவுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். அவர் ஒன் டவுன் வர மேட்சஸ்ல நிறைய ஒரு ஃபேண்டஸ் டீமுக்குள்ள வந்திருக்காரு. நல்ல டச்லயும் இருக்காரு, நல்ல ஃபார்ம்லயும் இருக்காரு. ஏர்லியரா நீங்க ஜெய்ஸ்வால் வேணான்னு ஒரு டீமை நீங்க போடுறீங்கன்னா அதுல நிதிஷ் ராணாவுக்கு நீங்க கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ரியான் பராக் அதே மாதிரி நியூட்ரலான ஒரு டீம் ஒரு 10 ஓவர் வரைக்கும் ஓப்பனர் 2 பேருமே ஆடிடுறாங்கன்னா அதுல உடனே ரியான் பராக் ஆட வச்சுருவாங்க. ஸோ ஏர்லியரா ஒரு ரைட் விக்கெட் விழுந்துட்டாருன்னா ரியான் பராக்கும் ஒரு லெஃப்ட் விக்கெட் விட்டுட்டாருன்னா நிதிஷ் ராணா இந்த காம்பினேஷன்ஸ்ல கொண்டு போவாங்க. ஏர்லியரா ஜெய்ஸ்வால் விக்கெட் விட்டுருவாருன்னா அதை நிதிஷ் ராணாவுக்கு நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. மினிமம் 25 to 30 ரன்ஸ் வரைக்கும் அவர் அடிச்சுவார். துருவ் ஜூரல் விக்கெட் கீப்பர் அவர் பண்ணல, பை சான்ஸ் சஞ்சு சாம்சன் வந்து இம்பாக்டரா பயன்படுத்துறாங்க. விக்கெட் கீப்பர் துருவ் ஜூரல் தான் பண்ண போறாருன்னா அவருக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. விக்கெட் கீப்பர் மூலமா 25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் சாலிடா அவருக்கு கிடைச்சிடும். தென் பேட்டிங்ல கண்டிப்பா வந்து 20-25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. நல்ல டச், நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அந்த அட்வான்டேஜ் அந்த விக்கெட் கீப்பருங்கிற அட்வான்டேஜ் அவருக்கு வந்துச்சுன்னா ஒரு ஃபேண்டசி டீமுக்குள்ள வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அது நிறைய கிரியேட் பண்ணி கொடுத்துருது. பை சான்ஸ் அவர் விக்கெட் கீப்பர் பண்ணலைன்னா நீங்க வந்து அவரை 50-50 ஆப்ஷன்ஸ்ல பயன்படுத்திக்கலாம். ஹெட்மயர் கடைசி 3 ஓவர் 4 ஓவர் தான் வந்து ஒரு 15 to 20 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கக்கூடிய ஒரு எபிலிட்டி தான் அவருக்கு இருக்கும். அதித் வஸ்ரங்கா பேட்டிங் வந்தாருன்னா கண்டிப்பா 10ல இருந்து ஒரு 15 ரன்ஸ் வரைக்கும் குயிக்கா ஆடிடுவாரு. தென் 4 ஓவருமே போல் பண்றாரு. விக்கெட் டேக் ஆப்ஷன்ஸ் இங்க இருக்குங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிக்கோலஸ் பூரான்ட்ட அவர்கிட்ட வந்து ஒரு சின்ன ஒரு பேட்டில் வந்து அவர் கொடுப்பாரு. ஸோ அதித் வஸ்ரங்கா ஏன்னா பாலை ரொம்ப அழகா தூக்கி போடுவாருங்க. தூக்கி போட்டு ரொம்ப வேகமெல்லாம் போட மாட்டாரு. பாலை தூக்கி போட்டு அதெல்லாம் டேர்ன் பண்ணுவாரு. அதுல ஒரு மிஸ் ஷாட்ல ஏர்லியரா விக்கெட்டை கூட விடுவதற்கு சான்ஸ் இருக்கும். பட் அவர் வரக்கூடிய ஓவர் 8வது 9வது ஓவருக்கு அப்புறம் தான் பவுல் பண்ண வராருங்கிறதுனால அதுக்குள்ள நிக்கோலஸ் பூரான் ஒரு 30-35 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சுவாரு. ஜோஃப்ரா ஆர்ச்சர் டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றாரு சந்தீப் சர்மா கூட.
ஸோ துஷார் தேஷ்பாண்டேவும் ஜோஃப்ரா ஆர்ச்சர் தான் இன்சிலா பவர் பிளேல தீக்ஷனா கூட பவுல் பண்றாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ தீக்ஷனாவுக்கு இந்த மேட்ச் 2 விக்கெட் வரைக்கும் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குங்க. இன்சிலா 2 ஃபாரின் பிளேயரோட ஓப்பன் ஆட வைக்கிறாங்க ஆப்போனன்ட் டீம்ல. அப்படிங்கிறப்போ இவரோட ஃபேண்டசி வேல்யூ ஸ்லைட் இன்க்ரீஸ் ஆக போகுது. பவர் பிளேலே ஒரு விக்கெட் எடுத்துட்டு அடுத்த 3 ஓவர்ல ஒரு விக்கெட் எடுத்து ஒரு ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப 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 அதிகம். ஸோ இன்சிலா ஒரு த்ரெட் வந்து ஐடன் மெக்ரம் மிச்சி மார்ஷ் 2 பேர்கிட்ட இருந்து ஒரு விக்கெட் அவரோட விக்கெட் வந்து எடுப்பதற்கு இவருக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ இப்போ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர், வந்திது ஹசரங்கா, தீக்ஷனா இந்த 3 பேருக்குமே உங்க டீமுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். மேபி செகண்டா போல் பண்ண போறாங்கன்னா வந்திது ஹசரங்கா அண்ட் தீக்ஷனா இந்த 2 பேர் காம்பினேஷனோட போறதே ஒரு பெட்டர் ஆப்ஷனாவே இருக்கும் உங்களோட டீம்ஸ்க்கு. மீதி இருக்கக்கூடிய சந்தீப் சர்மா, துஷார் தேஷ்பாண்டே 2 பேர்கிட்ட இருந்தும் நம்ம ஒரு விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சன் விக்கெட் கீப்பர் சஞ்சு சாம்சன் பண்றாருன்னா கண்டிப்பா அவருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கலாம். போத் இன்னிங்ஸ்லயுமே விக்கெட் கீப்பர் அவர் பண்றாரு அப்படின்னா, சப்போஸ் அவர் விக்கெட் கீப்பர் பண்ணலன்னா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வரைக்கும் நீங்க கொண்டு போகலாம். தென் அதே மாதிரி வந்திது ஹசரங்கா அவருக்கு வந்து இந்த வெனுல நல்லாவே போல் பண்ணியிருக்காருங்க, விக்கெட்டும் நிறைய எடுத்திருக்காரு. ஸோ அவருக்கு வந்து ஒரு ரிஸ்கா வந்து நீங்க ஒரு கேப்டனாவும் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுத்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க ராஜஸ்தான்னா நீங்க வந்திது ஹசரங்காவுக்கு கண்டிப்பா ஒரு டீம்லயாவது ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுத்து பார்க்கலாம். அதே மாதிரி ரியான் பராக் அவருக்கு நீங்க வந்து ஒரு டீம்லயாவது ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி லக்னோல கிட்டத்தட்ட இதுல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ஆப்டா பாத்தீங்கன்னா நிக்கோலஸ் போரான், மிச்சி மார்ஷ் 2 பேருக்குமே நிறைய பேர் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுத்துருப்பாங்க. பட் இந்த 2 பேருக்குமே எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ்னு ஒன்று இல்லாதது மிகப்பெரிய ஒரு மைனஸ். ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பாக்குறப்போ எல்லாருமே உங்களுக்கு கொடுப்பாங்க. த்ரெட் வைஸ் நிறைய இருக்குங்க. தீக்ஷனா இருக்காரு, வந்திது ஹசரங்கா இருக்காங்க. ஸோ இவங்களோட ஸ்பின்னிங் இதுல இருந்து அவங்க பெரிய ஸ்கோர் அடிப்பாங்களாங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. இருந்தாலும் எல்லாரும் போட்டிருக்கக்கூடிய ஒரு சேஃபான ஆப்ஷனுக்கு நீங்க ட்ரை பண்றதா ஒரு மல்டிபிள் டீம்ஸ் போடுறப்ப நீங்க கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணலாம். ஒரு 2 டீம் 3 டீம் தான் போடுறீங்கன்னா அதில் நீங்க 50-50 ஆப்ஷன்ஸ்ல பயன்படுத்திக்கோங்க. தென் சர்துல் தாக்கூர் ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாருன்னா கண்டிப்பா ஒரு டீம்லயாவது அவருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுங்க. இந்த டெத் ஓவர்ஸ்ல போல் பண்ணும்போது 2ங்கிறது 3 விக்கெட் கூட எடுப்பாரு. தென் பேட்டிங்ல வந்தாலும் 20 ரன் குயிக் ஃபயரா ஆடுவாரு. ஸோ சர்துல் தாக்கூர் ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாருன்னா உங்க டீமுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு. கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே ஆப்டா இருப்பாரு. சரி, ஓகே. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.